எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கித்தம்லா, ஒரு டெக் யூடியூபரா என்னோட வாழ்க்கையில ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாங்க எல்லா வாரம் ஒரு புது புது டிவைஸ் டெஸ்ட் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல என் வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வாரமும் ஒரு புது புது டிவைஸ் யூஸ் பண்ணணும். ஆமாங்க, அதுதான் நல்ல விஷயம், அதுதான் கெட்ட விஷயம். ஸோ நல்ல விஷயம் எதுக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வாரமும் புது டிவைஸ் யூஸ் பண்ணி புது புது டிவைஸ்லாம் ரொம்ப சூப்பரா நம்மளால டெஸ்ட் பண்ணிட்டு அதே சமயத்துல அந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனா அது எதுக்கு கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரமும் நீங்க ஃபோன் மாத்தும் போது உங்களோட ஃபோன் மட்டும் நீங்க மாத்த போறது இல்ல. உங்க ஃபோனுக்குள்ள இருக்க போட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே மாத்திக்கிட்டே தான் இருக்கணும். அது ஒரு வாரம் நல்லா இருக்கும், 2 வாரம் நல்லா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கும். எல்லாத்தோடையும் ரொம்ப கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப். ஆமாங்க, வாட்ஸ்அப் நம்மளுக்கு எல்லா ஃபோன்லயும் போகும்போது ஒரு தடவையும் உட்காந்து வாட்ஸ்அப் ஓடிபிக்காக வெயிட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நமக்கு வெரிஃபை பண்ணி அந்த வாட்ஸ்அப் பேக்கப் ரீஸ்டோர் பண்றதுக்குள்ள நம்ம தலையே வெடிச்சிரும். இதுலயே இன்னொரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஆண்ட்ராய்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேக்கப் இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸியா உங்களால வாட்ஸ்அப் உங்களால ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை வாட்ஸ்அப், அதாவது நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஐபோன் போறீங்க, இல்லாட்டி ஐபோன்ல இருந்து ஆண்ட்ராய்டு போறீங்கன்னா இங்கதான் பெரிய தலைவலி ஆரம்பிக்கும். ஆமாங்க, வாட்ஸ்அப்ல எக்கச்சக்கமான இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த பேக்கப் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு தலைவலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்ட்ல கூகுள் டிரைவ்க்கு பேக்கப் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஆப்பிள் ஐபோன்ல பார்த்தீங்கன்னா ஐக்ளவுடுக்கு பேக்கப் பண்ணுவாங்க. ஸோ இதுல பண்ண பேக்கப் அதுல கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் ஆப்பிள் ஐபோன்ல பண்ண பேக்கப் ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாங்க, சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் தலைவலி ஓரளவுக்கு நம்மளுக்கு சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லாட்டி iOSலேருந்து ஆண்ட்ராய்டுக்கு வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் எப்படி யூஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் பிளஸ் நாட் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு என்னோட ஒரு பழைய ஐஃபோன் யூஸ் பண்ணி தான் இது நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ ஒன் பிளஸ் நாட்ல பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் சேட் அப்புறம் வாட்ஸ்அப் மீடியாவோட அதை எப்படி ஐஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இது எல்லா iOS வெர்ஷன் அப்புறம் எல்லா ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கும் இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கு போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இந்த வெப்சைட்க்கு போனதுக்கு அப்புறம் விண்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் ஓஎஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மேக் ஓஎஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் தான் டவுன்லோட் பண்ண போறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நான் விண்டோஸ்ல தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க மேக் ஓஎஸ் வச்சிருந்தா மேக் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் நீங்க நார்மலா எப்படி எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் நான் கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, பேக்கப் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இப்போ வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் தான் பார்க்க போறோம். ஸோ வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் மேல நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதுல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க, நமக்கு லைன், வைபர், அப்புறம் வீசாட் எல்லாமே நமக்கு வேலை செய்யும். வாட்ஸ்அப் பிசினஸ் கூட நமக்கு வேலை செய்யும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோன் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு சோர்ஸ் ஆண்ட்ராய்டு டு ஐஃபோன் தான் நான் காட்ட போறேன். ஒருவேளை நீங்க ஐஃபோன் டு ஆண்ட்ராய்ட்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோட ஆண்ட்ராய்டு ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்க மாற்றணும். ஸோ என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ல செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோனுக்கு போங்க. அபவுட் ஃபோனில் நமக்கு பில் நம்பர் இருக்கும். ஸோ பில் நம்பர் நீங்கள் 7 தடவை நமக்கு டேப் பண்ணுங்க. ஸோ 7 தடவை டேப் பண்ணதுக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் நமக்கு எனேபிள் ஆகிடும். ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இதில் யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூஎஸ்பி டீபக்கிங் சர்ச் பண்ணுங்க. ஸோ யூஎஸ்பி டீபக்கிங் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்
ஜஸ்ட் வந்து திருப்பியும் அலோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. அலோ ஆல்வேஸ் கூட நமக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சோர்ஸ் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து சோர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ஐஃபோன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐஃபோன் வந்து கனெக்ட் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஐஃபோன் டு ஆண்ட்ராய்டு பண்ணால் நான் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஐஃபோன் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐஃபோனும் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் வந்து பண்ணிருச்சு. ஸோ இப்போ ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் வந்து ஐஃபோனுக்கு வந்து பண்ணோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு காட்டும். ஸோ அந்த ட்ரஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துட்டா போதும். நம்மளுக்கு வந்து இந்த யூஎஸ்பி டீபக்கிங்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஐஃபோன் வந்து டிடெக்ட் வந்து பண்ணிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒன் பிளஸ்ல இருந்து ஐஃபோனுக்கு வந்து வாட்ஸ்அப் டேட்டா வந்து அனுப்ப போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஐஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப் டேட்டா வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டுக்கு வந்து அனுப்பணும்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் டேட்டா வந்து அப்படியே வந்து அதில் வந்து காப்பி ஆகும். ஸோ எஸ் வந்து கொடுங்க. ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் அடுத்தது வந்து பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தாங்க. ஸோ உங்களோட சோர்ஸ் ஃபோனில் அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் பேக்கப் வந்து நீங்கள் கீழே வந்து கூகுள் அக்கௌண்ட் பேக்கப் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நெவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லோக்கல் பேக்கப் வந்து ஒரு தடவை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லோக்கல் பேக்கப் வந்து பண்ணியாச்சு. ஸோ லோக்கல் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. அதுலேயே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணோம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஃபோனை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து கொடுங்க. ஏன் இந்த பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களோட பேக்கப் டேட்டா வந்து இதுல இருந்து காப்பி பண்ணி புது ஃபோனில் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்டோரேஜ் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெயிட் வந்து பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு லாக் அவுட் வந்து ஆகிடும். ஸோ திருப்பியும் வந்து அதே நம்பர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம கண்டினியூ வந்து பண்ணலாம். ஸோ அதே நம்பருக்கு வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் லாகின் வந்து பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுத்தோம்ல அந்த பேக்கப்கே நமக்கு வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து பேக்கப் எடுக்க சொன்னோம். ஸோ பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் வந்து பண்ணதுக்கப்புறம் சும்மா ஏதாச்சும் ஒரு உங்கள் பேர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ செட்டப் வந்து பண்ணிட்டோம். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. நமக்கு வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படியே வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மேலே நமக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அந்த ரெண்டாவது ஃபோனில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன். ஸோ ஐஃபோனில் வந்து நம்ம இதே நம்பர் வந்து லாகின் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஐஃபோனில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா பழைய வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு லாக் அவுட் வந்து ஆகிடும். அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் இந்த ஐஃபோனில் வந்து அதே நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் பழைய ஃபோனில் வந்து பின்னாடி வந்து நமக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. புது ஃபோனில் வந்து நமக்கு லாகின் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து நம்மளுக்கு வரல. இதுக்கப்புறம் நமக்கு வந்து டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்து காட்டும். ஸோ ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து நீங்கள் டிசேபிள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சேஃபான ஸ்டெப் தான். உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து டெம்பரரியாக நீங்கள் வந்து ஐக்ளவுடுக்கு போயிட்டு உங்களோட ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை அடிச்சு தான் நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ண முடியும். ஸோ டர்ன் ஆஃப் வந்து டெம்பரரியாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வந்து ஆன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணியாச்சு. ஸோ திருப்பியும் கம்ப்யூட்டரில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ரீட்ரை அப்படின்னு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீட்ரை ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் டேட்டா வந்து இப்போ வந்து ஐஃபோனில் வந்து வந்துருச்சு. எல்லா சாட்டும் அப்படியே இருக்கும். எல்லா ஃபோட்டோஸும் அப்படியே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் அப்படியே வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நம்பல அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ பழைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. புது ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் ரீபூட் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து ஐஃபோன் வந்து நமக்கு ரீபூட் வந்து ஆகிருக்கு. கவலைப்படாதீங்க. உங்கள் ஐஃபோன் வந்து எந்த டேட்டாவும் வந்து டெலிட் இருக்காது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து அன்பிளக் வந்து பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ஃபோன்ஸும் நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேருந்து அன்பிளக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஐஃபோனில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சாட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அதில் என்னென்ன ஃபோட்டோஸ் அமைச்சிருக்காங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு மீடியா ஃபைல்ஸு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்கள் ஐஃபோனில் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வாட்ஸ்அப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டோம்.
ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து சொல்லலாம். லீகலாக வந்து உங்களால் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு அப்படியே வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ சூப்பரான சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகிறதில்ல. ஆமாங்க, இவங்க கிட்ட வந்து நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் ஃப்ரீ வெர்ஷன் வந்து சில நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. அதாவது சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு கிறிஸ்மஸ் போயிட்டு இருக்கிறதுனால 30% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. 7வது ஜனவரி வந்து நமக்கு இந்த ஆஃபர் வந்து முடியுது. ஸோ 7th ஜனவரி வரைக்கும் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆஃபர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லைஃப் டைம் லைசன்ஸ் 1 இயர் லைசன்ஸ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைஃப் டைம் லைசன்ஸ் மேலே கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு மொபைல் ட்ரான்ச் அப்படின்னு இருக்கு. இது வந்து நமக்கு $34 வந்து விற்கிறாங்க. ஸோ $34 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் மணியில் ₹3000 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ₹3000 வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர், வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் வந்து நமக்கு ஃபோன் பேக்கப், ரீஸ்டோர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கைக்கு பூரா ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ $34 அதாவது ₹3000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இந்த சாஃப்ட்வேரில். உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்க போகுது. இல்லைப்பா எனக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் தேவையில்லை, வெறும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஒரு $27-28 வந்து நமக்கு தராங்க. இது வந்து இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு $2,200 தான் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஐஃபோனும் இருக்குது, அதே சமயத்தில் ஆண்ட்ராய்டும் இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்குறதுல கண்டிப்பாக தப்பே இல்லை. ஸோ $2,000 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஒருவேளை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பரான டீல் வந்து கண்டிப்பாக தராங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஐஃபோன் என்ன வெர்ஷனாக இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் வந்து வாட்ஸ்அப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஐஃபோன் மட்டும் இல்லைங்க, ஆண்ட்ராய்டு வந்து என்ன வெர்ஷனாக இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யும். அதே சமயத்தில் விண்டோஸாக இருந்தாலும் வேலை செய்யும், இல்லை உங்ககிட்ட வந்து மேக் இருந்தாலும் வேலை செய்யும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்னபடி இப்போ வந்து நமக்கு சேல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சேலில் ஒரு $2,000 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஐஃபோனாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை வந்து அவங்க ட்ரையல் வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஆனால் ட்ரையல் வெர்ஷனில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலை வந்து விட்டுறாதீங்க. இந்த சேலில் சூப்பரான ப்ரைஸ்க்கு வந்து தராங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரோட லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் இல்லை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறதா லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கம்பெனி மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.